வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டல் கேலரிஸ் தான் முக்கியம். இது ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 1000 கேலரிஸ் தான் ஒரு நாளைக்கு, இல்லை மேக்ஸிமம் 1200 கேலரிஸ். இல்லை நாங்கள் 600 கேலரியில் இருக்கோம், நாங்கள் மீல் ரீப்ளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னிங்கன்னா இது கொஞ்ச நாள் பண்ண முடியுமே வழிய சஸ்டெயினபிள் கிடையாது. இது எப்போ பாரு நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால பண்ணலாம், ஒரு மாதம் 1.5 மாதம். ஒன்று காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி, ரெண்டாவது இது வெறும்னே நம்ம பவுடரை மிக்ஸ் பண்ணி தண்ணியில் குடிச்சிட்டே போகிறோம். இது அப்படியே எத்தனை மாதம் கண்டினியூ பண்ண முடியும்? இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதனால் அந்த மாதிரி மீல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறவங்க ஒரு ஷார்ட் டைமுக்கு பண்ணலாமே வழிய லாங் டைம்ஸ்க்கு அது ஒர்த்தா இல்லை. அது தவிர நார் சத்து அதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறும் தண்ணி சத்தாக குடிச்சிட்டு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இது ஒர்த்தே கிடையாது. நம்ம அதை தவிர வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். இந்த மாதிரி லோ கேலரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம அதோடு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதில் பெனிஃபிட் நிறையா இருக்குது.